பொள்ளாச்சியில் வழக்கறிஞராக பணிபுரிந்து ஒரு விபத்து ஒன்றில் அகால மரணம் அடைந்த மரியாதைக்குரிய தியாகராஜன் அவர்களுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது. இருப்பினும் நம்முடைய பார் கவுன்சிலுடைய அந்த ஆக்ஷன் குரூப் பாலிசியில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அன்று அவர் மெம்பராக இருந்ததனால் இன்று அவர் இல்லாததை யாராலும் சரி செய்ய முடியாது. இருப்பினும் அவருடைய குடும்பத்திற்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். ஹரிணி அண்ட் சந்தோஷினி என்ற 2 மகள்களும் மனைவி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் ஸ்கீமான அந்த ஆக்ஷன் பாலிசியுடைய ஒரு வழக்கறிஞர் அதில் உறுப்பினராக இருந்து இப்படி ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அகால மரணம் அடைந்தால் அவர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நம்முடைய பார் கவுன்சிலுடைய இந்த ஸ்கீமில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த குடும்பத்திற்கு வழங்குகிறது. இது இந்த ஸ்கீம் ஏற்படுத்தி அது கடந்த வருடம் மட்டும்தான் இது 20 லட்சம் ரூபாயாக 10 lakhs 20 lakhs இன்க்ரீஸ் செய்யப்பட்டது. அதில் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரியா நம்முடைய மறைந்த தியாகராஜன் குடும்பத்திற்கு இன்று நம்முடைய பார் கவுன்சிலுடைய வைஸ் சேர்மன், கோ சேர்மன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸுடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ் உடைய முன்னிலையில் பார் கவுன்சில் சார்பாக இந்த தொகை அவருடைய புதல்வி ஹரிணிக்கு வழங்கப்பட்டது. இது ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் வழக்கறிஞர்களுடைய அனைத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் பார் கவுன்சில் சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. இந்த ஸ்கீமில் குறிப்பாக வருகின்ற மாதத்தோடு இந்த ஸ்கீமுடைய அந்த டென்யூர் முடிகிறது. வருகின்ற அடுத்த மாதத்தில் இருந்து இந்த ஸ்கீம் மறுபடியும் ரினியூ செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் கிட்டத்தட்ட 1,37,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள். இதில் கிட்டத்தட்ட 90,000 அட்வொகேட்ஸ் ஆக்டிவ் பிராக்டிஸ்ல இருக்கீங்க. நீங்க எல்லோரும் இந்த திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்து இதை தனக்கு பிறகு தன் குடும்பத்திற்கு உதவுவதற்கு பேருதவியா இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நீங்கள் அனைவரும் இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் 950 rupees அதாவது 950 ரூபாயை செலுத்தி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்த உறுப்பினர் ஆவதற்கு பார் கவுன்சில் சார்பாக உங்களை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.